ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் போல ஒரு அருமையான கதையை இன்னைக்கு கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். 2 நாட்டு படைகளுக்கும் இடையே வெகு மும்முரமா சண்டை நடந்து கொண்டிருந்தது. எதிரி நாட்டு படையிடம் கிட்டத்தட்ட தோற்றுவிட்ட நிலை. ஏன்னா அவங்க கிட்ட பெரிய படைகள் இருந்தது, ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருந்தது. ஆனாலும் தாய் நாட்டு படைத்தளபதிக்கு போரை இழக்க மாட்டோம் என்ற அசாத்திய நம்பிக்கை. ஆனா துணை தளபதி உள்ளிட்ட அவரோட வீரர்களுக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லையா. எல்லாரும் ஓடுவதிலேயே குறியா இருந்தாங்க. ஏன்னா எதிரி படை பயங்கர பலத்துடன் இருந்தாங்க. அதனால நம்மளால ஜெயிக்க முடியாது, நம்ம உயிரையாவது நம்ம காப்பாற்றி கொள்வோம் என்று அங்கிருந்து ஓடுவதிலேயே குறியா இருந்தாங்களாம். என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் வீரர்கள் இல்லாம தனி ஆளா என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க தொடங்கினார் அந்த படை தளபதி. கடைசி நாள் சண்டை வந்தது. அன்னைக்குதான் வெற்றி தோல்வி யாருக்குன்னு முடிவு செய்யக்கூடிய நாள் அது. போர்க்களத்துக்கு போற வழியில ஒரு கோயிலை பார்த்தாங்க. அந்த கோயில அடைந்தவுடன் தளபதி வீரர்கள் கிட்ட சொல்றாரு, எப்படி நம்ம தோல்வி அடையதான் போறோம். சரி, அது நம்மளோட எண்ணம் இல்லையா. நம்ம கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வோம். கடவுள்கிட்ட நம்ம உத்தரவு கேட்கலாம் அப்படின்னு வீரர்களை அழைத்து, சரி வீரர்களே, நாம ஒரு முடிவுக்கு வருவோம். இதோ இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு நாணயத்தை சுண்டி விடுகிறேன். அதுல தலை விழுந்தால் வெற்றி நமக்கு தான், பூ விழுந்தால் நாம் தோற்பதாக அர்த்தம். அதனால இப்படியே திரும்பி விடுவோம், போர்க்களத்துக்கே போக வேண்டாம். வெற்றியா தோல்வியா என்பதை நமக்கு மேல இருக்கக்கூடிய சக்தி தீர்மானிக்கட்டும். சரியா? என்ன வீரர்களே, உங்களுக்கு இதுல சம்மதம் தானே என்று கேட்டாரு. நல்ல யோசனை, அப்படியே செய்வோம் அப்படின்னு அந்த வீரர்கள் எல்லாம் பதில் சொன்னாங்க. நாணயத்தை சுண்டினார் தளபதி. காற்றில மிதந்து வேக வேகமா சுழன்று தரையில விழுந்தது நாணயம். பார்த்தால் அதில் தெரிந்தது தலை. வீரர்கள்லாம் உற்சாகத்துல அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றி வெற்றி நமக்கு தான், நம்ம கடவுளே இதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு, அவர் இனிமே எல்லாத்தையும் பாத்துக்குவாரு என்று கூச்சலிட்டபடி மகிழ்ச்சியாக போர்க்களத்துக்கு ஓடினாங்க. வெகு வேகமாக சண்டையிட்டாங்க. யார் கூட? எதிரி நாட்டவர்களோட. அட என்ன ஆச்சரியம், அந்த சிறிய படை எதிரி நாட்டின் பெரும் படைய வீழ்த்தி விட்டது. துணை தளபதி வந்தாரு. நாம வென்று விட்டோம், கடவுள் தீர்ப்ப மாற்ற முடியாதல்லவா, கடவுள் எப்பயுமே உண்மைதான் சொல்லுவாரு, அதனால கடவுளோட ஆசீர்வாதத்தோட நம்ம இன்னைக்கு வெற்றி அடைந்தோம் என்றார் உற்சாகத்தோட. ஆமாம், உண்மைதான் என்றபடி அந்த நாணயத்தை துணை தளபதியிடம் கொடுத்தார் தளபதி. நாணயத்தின் இரு பக்கங்களிலும் தலை. அதை பார்த்தவுடன் புரிந்தது படைத்தளபதிக்கு. வெற்றி தோல்வி என்பது மற்றவர்களின் வீரத்தையோ மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையோ அறிவையோ வைத்து நாம் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்க கூடாது. நமது வெற்றி நமது எண்ணத்தில் அல்லவா உள்ளது என்ற தெளிவுடன் அங்கிருந்து புறப்பட்டாங்க. போற வழியில நீண்ட தூர பயணம்ன்றனால நடுவுல ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க. ஓய்வு எடுக்கும் போது எல்லாரும் அசந்து தூங்குனாங்க, நம் தளபதியும் தான். அப்போ நம்ம தளபதிக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு என்ன அப்படின்னா, கடவுள அவர் நேர்காணல் செய்யறாரு, அதாவது பேட்டி எடுக்கிறாரு. அப்ப அந்த கனவுல இப்போ சொல்ல போற இந்த நிகழ்வெல்லாம் நடக்குது. உள்ளே வா என்று அழைத்தார் கடவுள். என்னப்பா, என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா என்று அன்பாக கேட்டார். ஆமாம் கடவுளே, உங்களுக்கு நேரம் இருந்தா கொடுங்க, கண்டிப்பா நான் நல்ல நல்ல கேள்விகளை கேட்பேன் என்று பதிலளித்தார் தளபதி. கடவுள் சிரித்து கொண்டார். என்னோட நேரம் முடிவே இல்லாதது, எதையும் செய்ய போதுமானது. சரி சரி, என்ன கேட்க போகிறாய்? உன்னோடது கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம் என்று உத்தரவு கொடுத்தார் நம் கடவுள். மனித இனத்துல உங்களை ஆச்சரியப்படுத்துவது எது கடவுளே என்பதுதான் முதல் கேள்வி நம்ம தளபதி கிட்ட இருந்து.
கடவுள் சொன்னாரு, மனிதன் ரொம்ப நாள் குழந்தையா இருக்க பிடிக்காம சீக்கிரமா வளர்ந்து பெரியவனாகிறான். ஆனா வளர்ந்த பிறகு குழந்தையாகவே நீண்ட காலம் இருக்கிறான். பணத்துக்காக உடல் நலனை இழக்கிறான். பின்னர் இழந்த நலத்தை திரும்ப பெற எல்லா பணத்தையும் இழக்கிறான். எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் கவலையுடன் யோசிப்பதில இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை மறந்து விடுகிறான். நிகழ்காலமோ எதிர்காலமோ அவனுக்கு இல்லாமலே போகிறது. சாகாமல் இருக்க வாழ்கிறான், ஆனா வாழாமலே சாகிறான். கடவுளின் கைகள் லேசாக அசைந்தன. சில நொடிகள் மௌனம். அடுத்தது, என்னப்பா உன்னோட இரண்டாவது கேள்வி என்ன என்று கேட்டார். உடனே நம் படை தளபதி அவருடைய இரண்டாவது கேள்வியை சொல்ல தொடங்குகிறார். ஒரு தந்தையாக இந்த பூமியில உள்ள உங்களின் பிள்ளைகளான எங்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன என்று கேட்டாரு. கடவுளிடமிருந்து ஒரு புன்னகை, ஒரு அமைதியுடன், கண்ணா, யாரோ தன்னை நேசிக்க வேண்டும் என்று வலுவுல முயற்சிக்காதே. அதாவது நம்மளோட வலுவினால அதை முயற்சிக்க கூடாது. நேசிக்கும்படி அவங்க நேசிக்க கூடிய அளவுக்கு நம்மளோட செயல்கள்ல நம்ம நடந்து கொள்ளணும். இரண்டாவது, வாழ்க்கையில ஒருத்தர் சம்பாதிச்சது என்னன்றது அந்த சம்பாதிச்சதுல உள்ள மதிப்புல இல்லை. அதாவது நீ பணமோ வீடோ சொத்தோ அசையும் சொத்து அசையா சொத்து இதுல இருக்கக்கூடியது இல்ல உன்னோட சம்பாத்தியம். அதை நீ எப்படி சம்பாதிச்ச என்பதுலதான் அந்த மதிப்பு இருக்கிறது. அடுத்தது, ஒண்ணு விட ஒண்ணு சிறந்ததுன்னு ஒப்பிடுவதே கூடாது. எல்லாம் இருக்கிறவன் பணக்காரன்னு நினைக்காதே. உண்மையிலேயே யாருக்கு தேவை குறைவோ அவங்கதான் பணக்காரவங்க. நாம நேசிக்கும் ஒருத்தரை புண்படுத்த ஒரு சில நொடிகள் போதும், ஆனா அதை ஆற்றுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். நம்ம நேசிக்கும் பலருக்கு அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் இருப்பதுதான் நிஜம். பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்கிறது தப்பு. சந்தோஷத்தை ஒரு போதும் வாங்க முடியாது. இரண்டு பேர் ஒரே விஷயத்தை பார்த்தாலும் அவங்க பார்க்கிற விதம் வேறு வேறாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் சக நண்பனை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதும் எந்த சூழலிலும் அவனை விரும்புவதுமே. தேவைப்படும் போது அவனுக்கு தோள் கொடுத்து அவனுடன் தன்னையும் வளர்த்து கொள்ள வேண்டும். கடைசியா, அடுத்தவனை மன்னிக்க தெரிந்தால் மட்டும் போதாது, தன்னைத்தானே மன்னித்து கொள்ளும் தன்மை வேண்டும். நீ சொன்னத மற்றவங்க மறக்கலாம், ஏன் நீ செய்த செயலை கூட மறந்து போகலாம். ஆனா உன்னால அவங்க பெற்ற அந்த உணர்வை ஒருபோதுமே மறக்க மாட்டாங்க. இத மனதுல வைத்து மனிதத்தன்மையோட இருக்கிற நொடிகளை ஆனந்தமாகவும், இந்த இயற்கைய நான் உனக்கு கொடுத்திருக்கேன், அத நீ பத்திரமா உன்னோட அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கணும் என்ற எண்ணத்தோடும் சுய ஒழுக்கத்தோடனும் நேர்மையோடும் எல்லா ஜீவராசிகளையும் உன்னைய மாதிரியே உனக்கு வலிக்கிற மாதிரிதான் மற்றவங்களுக்கு வலிக்கும். உனக்கு இன்பமா இருக்கும் அப்படின்றதுக்காக அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது. உன்னோட உயிர் உனக்கு எவ்வளவு முக்கியமோ எவ்வளவு சிறந்ததோ அது மாதிரிதான் இந்த உலகத்துல நான் படைத்த அனைத்து உயிர்களுக்கும் அது சமமானது என்ற எண்ணத்துடன் நீ வாழ்ந்த அப்படின்னா நீ இந்த மாதிரி என்னைய எப்பயுமே தரிசிக்கலாம், நீயே கடவுளை காணலாம் என்று சொல்லி முடித்தாராம். என்னப்பா, இதோட நேர்காணல் முடிந்தது என்று சொல்லும் விதமாக கண்களால சிரித்தார் கடவுள். அவரது கதவுகள் மூடின. தேவையானது கிடைத்த சந்தோஷத்துடன் விழித்தெழுந்தார் தளபதி மகிழ்ச்சியுடன். ஓம் நம சிவாய. நன்றி.